வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் இலக்கியா. வாருங்கள் செய்திகளை பார்ப்போம். கொஞ்சம் வழி விடுப்பா தம்பி, கொஞ்சம் நீ வழி விடுப்பா, கொஞ்சம் வழி விடு. எனவே திருவண்ணாமலை வாக்காளர் பெருமக்கள் கொஞ்சம் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் சார் கொஞ்சம் வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் ஆட்சி எடுத்திருக்கிறார்கள். புதிய பேருந்து நிலையம் அமைத்து கொடுத்தவர் வந்து கொண்டிருக்கின்றார். திருவண்ணாமலை மு.க. ஸ்டாலின் பூங்கா அமைத்து கொடுத்தவர் வந்து கொண்டிருக்கின்றார். திருவண்ணாமலை பூ மார்க்கெட் அமைத்து கொடுத்தவர் வந்து கொண்டிருக்கின்றார். திருவண்ணாமலைக்கு காய்கறி மார்க்கெட் அமைத்து கொடுத்தவர் வந்து கொண்டிருக்கின்றார். தாய்மார்களே, உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு திருவண்ணாமலை மண்ணின் மைந்தன் வந்து கொண்டிருக்கின்றார். திருவண்ணாமலை திருக்கோவில் திருவண்ணாமலை சீரமைத்து கொடுத்த வள்ளல் வந்து கொண்டிருக்கின்றார். அவங்களுக்கு முன்ன போற ஐயம் வந்து இருக்குமாங்க. நீங்க ஐயம் வந்து இருக்குமாங்க சொல்றீங்க. அப்படியே ஆறுங்க ஐயம் வந்து இருக்குமாங்க. இலவச பேருந்து பயணம் அமைத்து கொடுத்துட்டு தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் அருமையண்ணன் ஏவாவேல் அவர்கள் இதோ உங்கள் வீதி வழியாக, உங்கள் வாசல் வழியாக உதயசூரியன் என கேட்பலை நகர் முழுவதும் பகல்பால் ஜொலிகளிக்கும் சோடியம் விளக்குகள் அமைத்து கொடுத்திட்ட அருமையண்ணன் ஏவாவேல் வந்து கொண்டிருக்கின்றார். உதயசூரியன் என கேட்டு இல்லம் தேடி நல்ல உள்ளம் நாடி இதோ வந்து கொண்டிருக்கின்றார். இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில்
திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய கழகத்தினுடைய வேட்பாளராக கழக தலைவர் அருமையண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே என்னை நிறுத்தியிருக்கிறார்கள். நான் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் எல்லாம் எனக்கு தேர்தல் பணி ஆற்ற வேண்டும், வாக்காளர் பெருமக்களாக இருப்பவர் நீங்கள் எனக்கு வாக்குகளை உதயசூரிலே பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். எனவே திருவண்ணாமலை வாக்காளர் பெருமக்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரிலே ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். அதே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை அமைச்சரவையிலே என்னை சேர்த்து அமைச்சராக்கி இருக்கிறார்கள். அந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே என் துறையின் சார்பாக பல்வேறு சாதனைகளை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அணிகலனாக இருந்து நான் பணியாற்றியிருக்கிறேன். அதே அமைச்சரை பயன்படுத்தி இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன் என்பதை நாடறியும். குறிப்பாக எனக்கு வாக்களித்த திருவண்ணாமலை வாக்காளர் பெருமக்கள், திருவண்ணாமலை என்பது ஆன்மீக பெருமக்கள் அதிகம் வந்து போகிற ஊர், ஏன் உலகத்தில் இருப்பவர்கள் வருகிற ஊர், பல மாநிலத்தில் இருப்பவர்கள் வருகிற ஊர், பல மாவட்டத்திலிருந்து வருகிற ஊர், பல ஊர்களிலிருந்து வருகிற ஊர் இந்த ஆன்மீக நகர். இந்த ஆன்மீக நகரில் ஆன்மீக பெருமக்கள் விரும்புகின்ற பல்வேறு பணிகள் ஆட்சியின் மூலமாக இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்ணாமலையாருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் என்ற ஒரு புகழ்பெற்ற விழா நடைபெறும். அது பல ஆன்மீக விழாக்கள் நடந்தாலும் திருவண்ணாமலைக்கு பெருமை சேர்ப்பது கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபம் 10 நாள் திருவிழாவுக்கு பின் 11ஆம் நாள் இங்கே நம்முடைய திருநகரில் ஐயங்குளம் என்று ஒன்று உண்டு. அந்த ஐயங்குளம் இந்த அண்ணாமலையார் திருக்கோயில் இருக்கிற அண்ணாமலையார் அவர்கள் அங்கே தெப்பல் உற்சவம் நடைபெறுகிறோம். ஆனால் 500 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தோன்றப்பட்ட இந்த திருக்குளம் அது பாழ்பட்டு சகதிகள் அதிகமாக இருந்து இன்னும் பயன்படுத்தாத நிலை இருந்தது. சென்ற தேர்தலில் பல ஆன்மீக பெருமக்கள் இரண்டத்தில் இந்த கோரிக்கை வைத்தார்கள், ஐயங்குளத்தை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கை எனவே அரசு அமைந்தவுடனேயே அரசுடைய அனுமதியோடு, அறநிலையத்துறையினுடைய அனுமதியோடு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிற இந்த ஊரில் தூய்மை அரணை என்கிற ஒரு சமூக ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் நான் அமைப்பாளராக இருக்கிறேன். என்னோட 1000க்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் அதில் இருக்கிறார்கள். அந்த அரணை தூய்மை அரணை என்கிற அந்த அமைப்பின் மூலமாக அரசனுடைய அனுமதியோடு அந்த ஐயங்குளத்தை பல லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரிய வரலாறு என்பது இங்க இருக்கிற ஆன்மீக மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக அது ஒரு ஆன்மீக கடன். அந்த கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, சென்ற தேர்தலில் இங்க ஆன்மீக மக்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், தேரோடும் வீதி, இந்த வீதி தேரோடுகிற காலங்களிலே தார் சாலையிலே தேர் ஓடுகிற பொழுது தேரினுடைய அந்த அழுத்தம், அதன் மூலமாக இந்த தேரோடு வீதி இந்த தார் சாலை பாழ்பட்டு சில நேரங்களிலே தேரே குறிப்பிட்ட நேரத்திலே போக முடியாத நிலை ஏற்பட்டது. அதை ஆன்மீக பெருமக்கள் வைத்த கோரிக்கையை சென்ற முறை நான் தேர்தலில் நிற்கிற பொழுது முதலமைச்சரே வாக்குறுதி தந்தார்கள். திராவிட மாடல் ஆட்சி அமைந்த உடனேயே
இந்த தேரோடு வீதியை நான் காங்கிரஸ் சாலை அமைத்து தருவேன் என்று முதலமைச்சரே வாக்குறுதி தந்தார்கள். இன்றைக்கு அந்த வாக்குறுதியை 30 கோடி ரூபாய் திட்டத்தில் இந்த தேரோடும் சாலையை இன்றைக்கு காங்கிரஸ் சாலையாக திராவிட மாடல் ஆட்சியில் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட நிலையில்தான் 5 ஆண்டு சிறப்பான ஒரு ஆட்சியை முதலமைச்சர் தந்திருக்கிறார்கள். பொதுவாக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அப்போது கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அவர் சட்டமன்றத்தில் சொன்னார்கள், என் ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார். அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுக்கு பெயர் தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதோடு மட்டுமல்ல, ஒரு பத்திரிகை கேட்கிற பொழுது சொன்னார், இந்த ஆட்சி ஏதோ எனக்கு வாக்களித்திருக்க மட்டும் ஆட்சி வரல, எனக்கு வாக்களித்தவர் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் இவருக்கு ஓட்டு போடாது விட்டு விட்டோமோ என்று எண்ணுகிற அளவுக்கு அவளுக்கும் சேர்த்துத்தான் ஆட்சி நடத்த போகிறேன் என்று சொன்னார். அப்படித்தான் அவருடைய திட்டங்கள்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞர் உரிமை தொகை. இன்றைக்கு கலைஞர் உரிமை தொகை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்த்து அந்த சகோதரிகளுக்கு போகிறதா? அரசியல் விதிகளுக்கு உட்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், கட்சி சாராதவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இன்றைக்கு அந்த மகளிர் உரிமை தொகை என்கிற கலைஞர் உரிமை தொகை என்கிற அந்த தொகையை முதலமைச்சர் அவர்கள் இங்க ஒரு இல்லம் தேடி தந்திருக்கிறார்கள். அவருடைய பெருந்தன்மை பற்றி நான் சொல்ல வேண்டும். இந்த இடத்தில் இதுவரைக்கும் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. இந்த திட்டத்தை அரசின் சார்பாக அரசனுடைய தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி அனைவரும் உட்கார்ந்து பேசி இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று பேசுகிறார்கள். இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம், இந்த 1000 ரூபாய் இல்லத்துக்கு ஒரு சகோதரிக்கு போகிறது, அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று பேசுகிறார்கள். நான் அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். இந்த நாட்டுக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறீர்கள், முதலமைச்சராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே பல முதலமைச்சர்கள் இருக்கிற பொழுது ஒரு திட்டத்துக்கு அந்தந்த அமைச்சர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அம்மையார் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கூட பல திட்டங்களுக்கு அம்மா திட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் நான் கொச்சப்படுத்தவில்லை, உண்மை நிலையை சொல்லுகிறேன். இப்படி முதலமைச்சராக இருப்பவர்கள் அந்த திட்டத்திற்கு முதலமைச்சருடைய பெயரை வைத்துக் கொள்வது காலாகாலமாக இருப்பது ஒன்று. அதனால் நான் சொல்லுகிறேன், இந்த திட்டத்திற்கு அண்ணா மு.க. ஸ்டாலின் உரிமை தொகை என்று பெயர் வைக்கலாம் என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அதிகாரிகள் எல்லாம் ஆமாம், நம்முடைய அமைச்சர் பொதுப்படுத்தின அமைச்சர் சொல்வதை போல இந்த திட்டத்துக்கு முதலமைச்சருடைய பெயரையே வைக்கலாம் என்று அரசு அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள். நான் சொன்னதை அவர் அத்தனை பேரும் வழிமொழிகிறார்கள். ஆனால் மறுநாள் அதுதான் பேர் வரும் என்று நாங்களும் நினைக்கிறோம். மறுநாள் ஜியோ போடணும், அரசு ஆணை போடணும். ஆக மு.க. ஸ்டாலின் உரிமை தொகை என்றுதான் வரப்போகுது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஆணை வரவில்லை. தன்னை வளர்த்தெடுத்த, ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கு 5 தடவை முதலமைச்சராக இருந்த என் அருமையினர் கலைஞருடைய பெயரைத்தான் வைத்தார்கள். கலைஞர் உரிமை தொகை என்ற அந்த பெயர் தான் வைக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஆக இந்த கலைஞர் உரிமை தொகை கூட இன்றைக்கு என்ன முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், இந்த 1000 ரூபாய் இல்லை, அடுத்த முறை ஆட்சி அமைக்கிற பொழுது திராவிட மாடல் ஆட்சி அமைக்கிற பொழுது ஒரு இல்லத்திற்கும் 2000 ரூபாய் நான் அதை கொடுக்க போகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல இதற்கு போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, 10,000 ரூபாய் நான் தரேன், நான் வந்த உடனே 10,000 ரூபாய் கொடுக்க போறேன். நம்ப மாட்டாங்க யாரும். இவர் 10,000 இல்ல 15,000 கொடுக்கணும்னு சொன்னா கூட இவர் நம்ப மாட்டாங்க. என்ன காரணம், நீங்க முதலமைச்சராக இருக்கிற பொழுது, அப்ப எதிர்கட்சியாக இருந்த பொழுது நாங்கள், இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்து கேட்கிறார். கொரோனா காலம், அப்பொழுது அந்த கொரோனா காலத்துல எல்லா மக்களும் முடங்கி போயிருக்கிறார்கள். 144 உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் நடக்க கூட முடியாது. திருவண்ணாமலை ஆயிரக்கணக்கான 2 வீலர் எல்லாம் சீஸ் பண்ணி போட்ட காலங்கள்லாம் உண்டு. அப்போது யாரும் வரக்கூடாது. அந்த 144 தடை உத்தரவு எங்கு பார்த்தாலும்
அப்பொழுது சட்டமன்றம் கூடுகிறது. அது சட்டமன்றத்தில் நாங்கள் சொல்றோம், எல்லாம் ஹோட்டல் கடைலாம் மூடிடுச்சு, எல்லாம் முடிச்சு, எல்லாம் விவசாயிக்கு எந்த பணிகளும் செய்ய முடியல, தொழிலாளர்கள் எந்த பணிக்கு போக முடியல, ஆட்டோ ஓடல, ஆட்டோ டிரைவருக்கு எந்த பணிகளும் கிடைக்கல, பசிப்பட்டு வந்து விடுமோ என்கிற அச்சம் எங்களுக்கெல்லாம் ஏற்படுகிறது, பட்டினி சாய் வந்து விடும் என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அரசின் சார்பாக நீங்கள் 5000 ரூபாய் பணம் தாருங்கள் என்று நாங்கள் சொன்னோம். ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னார்? அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் இருந்தே சொன்னார், நாங்க கூட்டுறவு கொடுத்தோம், குடு குடு பணம் குடு என்று சொன்னோம். அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அது கொடுக்க முடியாது, கஜானா காலி என்று சொன்னார். கஜானா காலி என்று சொன்னார். அதே கொரோனா இருந்த பொழுதுதான் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிந்த உடனேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து இந்த கொரோனா நிதி என்று 4000 ரூபாய். அது எப்படி அந்த கஜானா நாங்க வந்த உடனே பணம் வந்தது? ஆக சிறந்த நிர்வாகம் அதற்கு காரணம். நிர்வாகமே தெரியாதவர் 4000 ரூபாய் கொரோனா காலத்திலே கொடுக்காதவரா இப்ப 10000 ரூபாய் வந்தா கொடுப்பாரு? அது ஒண்ணு இல்ல, தேர்தலுக்காக சொல்லுவதான ஒழிய அவரால் கொடுக்க முடியாது. அந்த திறமையும் அவருக்கு கிடையாது. அவருக்கு அந்த நிர்வாக திறமை இல்லை. நிர்வாக திறமை இருந்தா கொரோனா காலத்திலே கொடுக்காதவராச்சு, அது எப்படி இப்ப ஒரு 10000 ரூபாய் இவர் கொடுப்பாரு? அதை சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் இல்லத்தரசின்னு ஒரு திட்டம். அந்த இல்லத்தரசி திட்டத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதரிகளை 8000 ரூபாய்க்குரிய கூப்பனை உங்களிடத்திலே கொடுப்போம், நீங்கள் கடைகளில் சென்று நீங்கள் விரும்புகிற பொருளை வாங்கிக் கொள்ளலாம். அது பிரிட்ஜா இருக்கலாம், அல்லது கிரைண்டரா இருக்கலாம், அல்லது பேனா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீ வாங்குற பொருளை நீங்கள் விரும்புகிற கடையில நீங்க வாங்கிக் கொள்ளலாம். 8000 ரூபாய்க்கு அரசின் சார்பாக கூப்பன் கொடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு சகோதரிகள் சொல்றாங்க, அண்ணன் சொன்னா கட்டாயம் கொடுத்துருவார். ஏன்னா கலைஞர் நமக்கு கொடுத்திருக்கிற தாரக மந்திரமே சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாரக மந்திரம். ஆனா அண்ணன் கலைஞர் சொன்னால் செய்வார். ஆனா எடப்பாடி சொன்னா தண்ணில் தான் எழுதி வைக்கணும், வேற ஒண்ணும் வழி இல்லை. ஏன்னா நீங்க நடத்தின நிர்வாகம் அப்படி. நீங்க சிறந்த நிர்வாகத்தை கொடுத்திருந்தீங்கன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் எதை சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய திருநகருக்கு ஆட்சியை பயன்படுத்தி பல்வேறு சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். எனவே அந்த சாதனைகளை நாம் வீடு வீடாக சென்று நம்முடைய வாக்காளர் பெருமக்களிடத்திலே நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மீண்டும் ஒரு முறை திருவண்ணாமலை தேர்தல் திருநகர் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி பெற, ஏன்னா இன்னைக்கு திருவண்ணாமலை நகராட்சியா இருந்தது, மாநகராட்சியா ஆக்கிற தந்தது இன்றைக்கு திராவிட மாடல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இல்லைன்னு மறக்க முடியுமா? இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரி நகராட்சி தலைவராக இருந்த இன்னைக்கு நாங்கெல்லாம் வணக்கத்துக்குரிய மேயர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை தந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். எனவே இந்த திருவண்ணாமலை திருநகரை இன்றைக்கு மாநகராட்சி பெருமை திராவிட மாடல் ஆட்சி கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உண்டு. எனவே நம்முடைய நகரம் வளர்ச்சி பெற, நம்முடைய தொகுதி வளர்ச்சி பெற நீங்கள் அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக எந்த கட்சி என்று பார்க்காமல், நான் கட்சி பார்க்கிறேன்னா இந்த ஊரனுடைய வளர்ச்சிக்காக எந்த கட்சியும் நான் பார்ப்பதில்லை. வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம். நான் எப்படி எந்த மனநிலையிலே வளர்ச்சி தான் முக்கியம் என்று நான் பணியாற்றி கொண்டிருக்கிறோனோ, அதே போல கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கிற வர்த்தக பெருமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த ஊர் வளர்ச்சி பெறுவதற்கு, நம்முடைய மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள். பரவாதீர் உதயசூரியன், 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 உதயசூரியன். நன்றி, வணக்கம்.